எனக்கு டிசைனை பத்தி ஐடியாவே இல்ல. ஆனா, ஏதாவது ஒண்ணு டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன், ஒரு கல்யாணம், யாருக்காவது பர்த்டே இந்த மாரி வருது. அதுக்கு ஒரு இன்விடேஷன் ஒண்ணு டிசைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட்டுக்கு ஒரு இன்விடேஷன், இல்ல விசிட்டிங் கார்ட் பர்சனல் யூஸுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆனா, எனக்கு டிசைன் நாலேட்ஜே இல்ல. இதுக்கு முன்னாடி டிசைன் சாஃப்ட்வேர பத்தி எனக்கு ஐடியா இல்ல. யூஸ் பண்ணதும் இல்ல அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். எனக்கு டிசைன் நாலேட்ஜ் இருக்கு. ஆல்ரெடி நான் Figma, Photoshop, Illustrator இந்த மாரி வேற ஏதாவது டிசைன் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா, இந்த டியூட்டோரியல் உங்களுக்கானது இல்ல. இந்த மாதிரி இன்விடேஷன கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம், பர்த்டே ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, இந்த மாரி WhatsAppல இல்ல இமெயில்லயோ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புவாங்க. அதுல வந்து அவங்களோட நேமு, அ எந்த பிளேஸு, என்ன ஃபங்ஷனு, மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்லயே நீங்க இத கிரியேட் பண்ணலாம். எந்த ஸ்பெஷல் சாஃப்ட்வேரும் நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இதுவே என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைங்க, ஃபோன் தான் இருக்கு அப்படின்னா, ஃபோன்லயும் இத யூஸ் பண்ணலாம். ஃபோன வச்சும் நீங்க இந்த மாதிரி இன்விடேஷன், விசிட்டிங் கார்டு எந்த மாதிரியான டிசைனையும் நீங்க கிரியேட் பண்ணலாம், டிசைன் நாலேட்ஜ் இல்லாம. அது எப்படின்றது நான் அடுத்த பார்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட லேப்டாப், கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க குரோம் ப்ரௌசரோ இல்லை நீங்க டிஃபால்ட்டா நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள்லயே போயிட்டு கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு canva.com அப்படிங்கிற வெப்சைட் ஃபர்ஸ்டே வரும். கேன்வா விஷுவல் சூட் ஃபார் எவ்ரி ஒன். கேன்வாங்கிறது என்ன சாஃப்ட்வேர்னா இது ஒரு பிகினருக்கான டிசைன் சாஃப்ட்வேர். இதுல வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி அதுல டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நம்ம ஒரு இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை நம்ம யாருக்கு வேணுமோ அனுப்பிச்சிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஃப்ரீ பிளான் இருக்கு, ப்ரோ பிளான், பெய்டு பிளான். இது எல்லாமே பெய்டு, ஃப்ரீயும் இருக்கு. பெய்டுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி. நமக்கு ஃப்ரீயே போதும். இப்போ ஒரு பிகினருக்கு ஃப்ரீயை வச்சே தேவையான விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி நிறைய வெப்சைட், நிறைய சோஷியல் மீடியா வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலலாம் நமக்கு எப்படி நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் தேவையோ அதே மாதிரி கேன்வா அப்படிங்கிற இந்த சைட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை இந்த கேன்வாவில். அதுக்கு சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்பை கிளிக் பண்ணால் லாகின் ஆர் சைன் அப் இன் செகண்ட்ஸ். இதில் கண்டினியூ வித் கூகுள், உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுளோட ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த கேஸ்க்கு எல்லாத்துக்கிட்டையும் எப்படியும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அதனால கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை போட்டுட்டு சப்மிட் பண்ணால் அந்த ஜிமெயில் வழியாக இதில் ஒரு அக்கௌண்ட்டு லாகின் ஆயிரும் கேன்வாவில். நான் ஆல்ரெடி கேன்வாவில் ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் லாகினோ சைன் அப்போ பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களோட பேஜ். மறுபடியும் இங்கிருந்து உங்களுக்கு சைன் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் பண்ணி காமிக்கிறேன். canva.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்தால் இப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. இதில் நான் சைன் அப்போ லாகினோ கொடுக்குறேன். சைன் அப் கொடுத்தேன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஜிமெயிலை சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்படியே கண்டினியூ கேட்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் இன் வித் சைன் அப் இல்லை லாகின் வித் கூகுள்
லாகின் யூசிங் கூகுள் அந்த மாதிரி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னோடய ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி உள்ள சைன்இன் ஆகுது. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின்ல சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் போனீங்கன்னாலும் அதே மெத்தட் தான். கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாக இந்த ப்ராசஸ் முடியும். கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் நீங்களே மேனுவலாக செட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஒர்க்கிங் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ பார்த்து பயப்படவே தேவையில்லை. வெரி வெரி ஈஸி, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிசைன் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன நடக்குது, எப்படி பண்ணுறதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து டிசைனை நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமில் இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கீழே 3வது ஆப்ஷனாக டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பேஜ் லோட் ஆகுது. இந்த பேஜில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுக்கு கீழே பிஸ்னஸ், சோஷியல் மீடியா, எஜுகேஷன், வீடியோ, மார்க்கெட்டிங், பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சோஷியல் மீடியா செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பேஜில் சோஷியல் மீடியாவுக்கு சம்மந்தமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் லோட் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டா, ஃபேஸ்புக் கவரா, ஃபேஸ்புக் போஸ்டா, எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான இன்விடேஷன், ஒரு கல்யாணத்துக்கு தேவையான ஒரு இன்விடேஷன் டிசைன் தான் நமக்கு தேவை. அதுக்கு நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். இல்லை இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும், ஒரு சர்ச் பாக்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வேணுங்கிற கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி என்டர் கீவேர்டை கொடுத்துட்டு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் லோட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வருது. ரொம்ப ஈஸி தான். இதிலேருந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணலாம். இப்போது அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் மேலே மவுஸை ஹோவர் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ப்ரோன்னு போட்டிருக்கா. ப்ரோன்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா நீங்கள் பெய்டு மெம்பராக இருக்கணும். இந்த வெப்சைட்டில் காசு கட்டியிருந்தால் தான் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நமக்கு ஒரு பிகினராக ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை வச்சே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ப்ரீமியம் சூஸ் பண்ணாமல் ஃப்ரீ டெம்ப்ளேட்டையே சூஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு டெம்ப்ளேட்டு பர்பிள் கலரில் இருக்குது. இதை ஹோவர் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அந்த ப்ரீமியம் ஆப்ஷன் காட்டலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது ஃப்ரீ தான் அர்த்தம். இதை நான் மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த இடத்துல பேர் இருக்கா, கீழே கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இந்த டெம்ப்ளேட்டு ஒரு புது பேஜில் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் உங்களுக்கு டிசைன் எடிட்டர் பேஜ். நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி டிசைனை எடிட் பண்ணி ஒர்க் பண்ண போகிற இடம் இதுதான். நீங்கள் எப்படியும் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ப்ரீவியஸாக. அதுலலாம் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போ நம்ம லோட் பண்ண டிசைன் இங்கே டெம்ப்ளேட்டு வந்துருச்சு. இதில் கண்டென்ட் இருக்குது, சேவ் த டேட் அப்படின்ட்டு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இதை எடிட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். 2 கிளிக், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுற மாதிரியே இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சேவ் த டேட் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வேற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். யூ ஆர் இன்வைட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு 1 month to go அப்படின்னு இருக்கு. இதை to our wedding அப்படின்னு கொடுக்குறேன். தேர்ட் ஆப்ஷனா we are thrilled to share that our special day அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற டேட்டை டேட்டு டைம் இது எல்லாத்தையும் நான் அதே மாதிரியே டபுள் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்டெல்லாம் நான் மாற்றிக்கலாம். வெனஸ்டேன்னு இருக்குது, நான் வந்து மண்டே அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜனவரின்னு இருக்கா, ஜனவரிக்கு பதிலாக ஃபெப்னு போட்டுட்டு February 16, 2025. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். டைமு பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு டைம் வச்சுப்போமா, 5 AM வச்சுக்கலாம். மேக் ஷுர் டு இந்த டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாத்தையுமே டபுள் கிளிக் பண்ணாலே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே டைப் பண்ணி நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆயிரும். இங்கே இருக்கிற இந்த பேக்ரவுண்டில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கா, இந்த பேஜ் நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்க்கலாம் இந்த டிசைனை. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 68% ஜூமில் இருக்குது. இது மேலே ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியுதா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வந்து 75, 100 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்க்ராலும் பண்ணிக்கலாம். இன்னும் இதை விட அதிகமாக ஜூம் பண்ணணுன்னாலும் 200லையும் ஜூம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேருந்து கீழே மவுஸ் வீலை வச்சு ஸ்க்ரால் பண்ணணும். இல்லை டச் பேடு ட்ராக் பேடு வச்சு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அப் அண்ட் டவுன் எப்படி ஸ்க்ரால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இந்த 16க்கு கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு இந்த லோரான் இருக்கா, இதுதான் ஃபாண்ட்டு. இதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இதிலேருந்து நீங்கள் வேறு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஃபாண்ட் ஒன்று நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். அதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ இங்கே ஃபாண்ட்டு மாறுது. ஃபாண்ட்டு மாறுதா, ஃபாண்ட்டோட சைஸு அடுத்தது இங்கே 50ன்னு இருக்குது. அதை நான் இந்த மாதிரி மைனஸ் கிளிக் பண்ணி குறைச்சிக்கலாம். வெளியில் கிளிக் பண்ணோன்னா நமக்கு மாற்றின சேஞ்ச் வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்குது தெரியும். இதை கிளிக் பண்ணி அப்படியே இப்படி இழுத்து விட்டோம்னா எங்கே வேணுமோ நம்ம அங்கே பிளேஸை நம்ம நவுத்தி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏன்னு இருக்கா, இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர். இதை கிளிக் பண்ணால் கலரு என்னால் மாற்ற முடியும். இப்போ பர்பிளில் இருக்குது, நான் ஒரு பிங்க்குக்கு மாற்றுறேன். மாறிடுச்சா. இப்போ வெளியில் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த சேஞ்சை அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குமே நீங்கள் அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மேலே நிறைய வரும். இதில் பேசிக்காக ஃபாண்ட் ஸ்டைலு, சைஸு, கலரு இதெல்லாம் மாற்றுறது எப்படின்ட்டு பார்த்தாச்சு. நவுத்தணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது நவுந்துடும். அவ்வளோதான். நான் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேங்க. இப்போ எப்படி முன்னாடி பழையபடி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போ நான் இந்த டைமை வந்து இங்கே நவுத்தி வச்சுட்டேன். Ctrl Z அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட். கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு Z பட்டனை கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். அது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்பில் எப்படி இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு வந்துடும். நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி இதை வந்து தனியாக சேவ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஏன்னா வெப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, canva.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுனால இது க்ளவுடில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஆல் சேஞ்சஸ் ஆர் சேவ்டுன்னு வருதா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அன்டூ ஆப்ஷனே வந்து Ctrl Zக்கு பதிலாக நீங்கள் இந்த மேலே இந்த ஏரோ இருக்கு இல்லையா, அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும், தெரியாமல் பின்னாடி வந்துட்டனாலும் ரீடூ கொடுத்துக்கலாம். ரீடூ கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அங்கே போயிடும். அன்டூ, ரீடூ. Ctrl Shift Z கொடுத்தா ரீடூ ஆயிரும். இப்போ நான் ஜூமை
100ல வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இமேஜும் அதே மாதிரி தான். இமேஜுக்கு கலர் வந்து இமேஜ்னா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டேன். இந்த கர்டைன் மாதிரி இருக்கா? இதை நான் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கலரை இப்போ இந்த இமேஜை நான் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலீட் இல்லை பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும் அந்த இமேஜ். டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டெலீட் ஆப்ஷன் வரும். இல்லை கீபோர்டுலேயும் டெலீட் இல்லை பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா டெலீட் ஆயிரும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தா மறுபடியும் அது வந்துடும். நிறைய ஸ்டெப் பின்னாடி போகணும்னா நீங்கள் கண்ட்ரோல் இசட்டை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகும். ஒரே ஒரு ஸ்டெப்னா ஒரே டைம் கண்ட்ரோல் இசட் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அண்டு ஆப்ஷன்லேயும் அதே தான். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகும். இது இப்போ ஓகே. சரி, இப்போ நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணோம் இல்லையா? சேவ்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்வாக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் சேவ் ஆயிடுது. இதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் இமெயிலில் வந்து நான் இமேஜாக அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை வந்து நீங்கள் இமேஜாக அவுட்புட் எடுக்கணும் இந்த டிசைனை. இதுக்கு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஷேரை கிளிக் பண்ணால் இங்கே கீழே இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கா? டவுன்லோடுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்து ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் டைரெக்டாக டவுன்லோட் ஆயிரும் உங்கள் சிஸ்டமோட லோக்கல் ஸ்டோரேஜில். டவுன்லோட் ஆயிடுச்சா? இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதவே நீங்கள் மறுபடியும் ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபைல் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக பிஎன்ஜியில் இருக்கும். பிஎன்ஜினா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு இமேஜ் தான். அதை இமேஜை வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் அப்படியே தூக்கி போட்டால் அப்படியே இமேஜாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இல்லைனா இதை வந்து பிரிண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிடிஎஃப் பிரிண்ட்ன்றது பிரிண்டிங்கில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரிண்டிங்கில் நல்ல குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதவும் டவுன்லோட் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா டவுன்லோடில் பிஎன்ஜியிலேருந்து பிடிஎஃப் பிரிண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ரெடியாக பிடிஎஃப் ஃபார்மேட் வந்துடும். பிஎன்ஜியே போதும், ஜஸ்ட் இமேஜாக நான் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணனாலே போதும்னா பிஎன்ஜி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் சைஸ்ன்னு ஒன்று இருக்கா? இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கொடுக்கறதுல என்ன அட்வான்டேஜ்னா பிக்சலேட் ஆகாமல் பிளர் ஆகாமல் இருக்கும். அதிக சைஸ் இருக்கும்போது குவாலிட்டியாக ஹை குவாலிட்டி இமேஜ் பெரிய சைஸில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃப்ரீ ஃபார்மேட் டிஃபால்ட்டாக இருக்க இந்த சைஸே போதுமானது. நீங்கள் அதவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதவே நான் ஃபோனில் பண்ணணும், என்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இல்லை அப்படின்னா இந்த டேபை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட இந்த பேஜில் கேன்வாங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே canva.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோம்னா ஹோம் பேஜுக்கு வரலாம். இப்போது ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசன்ட் டிசைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நீங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண இந்த டிசைன் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் இதவே எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டிசைனை கிளிக் பண்ணாலே அந்த பேஜ் டிசைனுக்கான எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கேருந்து மறுபடியும் எடிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி டிசைனை அப்டேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ளேட்குள்ளேருந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை சர்ச் பண்ணியும் நீங்கள் அதுலேருந்து ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அதை மறுபடியும் எடிட் பண்ணி இமேஜாவோ பிடிஎஃபாவோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதவே மொபைலில் எப்படி பண்ணலாம்? என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது. மொபைலில் எப்படி பண்ணலாம்?